அனைவருக்கும் வணக்கம். ரிட்டன் கிஃப்ட் மேக்கிங் நம்ம யூடியூப் சேனலில் மேக்கிங் வீடியோ. அந்த கோரை பேக் நம்ம வெட்டியிருந்தோம் இல்லையா, அந்த இது இப்போ மேக்கு வைக்க போகிறேன் பாருங்கள். இப்போ நான் ஏன் இது வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன்னு சொன்னேன்னா, இதை வந்து இங்கிட்டு மடக்கி வச்சு பண்ணிங்கன்னா இந்த கோரை கொஞ்சம் வெளியே வராது. அதுக்காக தான் இப்போ மடக்கி வச்சு இந்த கைடு இந்த கைடு ஒரு அரை இன்ச் அளவுக்கு இது வச்சுக்கோங்க. அரை இன்ச் அளவுக்கு வச்சுக்கிட்டு என்றைக்குமே இந்த இடத்துல அந்த அரை இன்ச் அளவுக்கு இது இப்படி வச்சுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க, நீட்டாக இருக்கும். பொதுவாகவே இந்த கோரை தைக்கும்போது என்றைக்குமே நம்ம கொஞ்சம் தள்ளி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கோரை வந்து சீக்கிரம் நகண்டு கொடுக்காது. ஒரு சில கோரை நகண்டு கொடுக்கும், ஒரு சில கோரை நகண்டு கொடுக்காது. இப்போ நெட்டுக்கு அடிச்சிருங்க. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இது இப்போ இதை இழுத்திங்கன்னா இந்த இடம் தெரியாது, நீட்டாக இருக்கும். நல்லா பொறுமையாகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், கவனமாக பாருங்கள். வந்துட்டு வந்து தையல் இதை அடித்தாச்சு. நீளத்தில் இந்த பக்கம் அடித்தாச்சு. அதுக்கு ஜருகை வச்சுருவோம். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு கரையாகவே வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுக்கிட்டு நல்லா எவ்வளோ ஓரமாக தைக்கணும் அவ்வளோ ஓரமாக தைக்கணும். இதை வந்து பண்ணும்போது லைட்டாக அப்படி ஒரு லேசாக இழுத்த மாதிரி பண்ணணும். ஜருகை மட்டும் லைட்டாக இழுத்து பிடிங்க, ரொம்ப இழுத்து பிடிக்காது. இது வந்து லேசாக தான் இழுக்கணும், ரொம்ப இழுத்திங்கன்னா இந்த பாய் மடங்கி மடங்கி தெரிஞ்சிடும். அதனால் ஓரளவுக்கு லேசாக தான் இருக்கணும். இப்போ இதையும் இந்த மாதிரி பாய் இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா அழகாக ஒரே மணி வந்துருக்குங்களா. பாருங்கள், இந்த பக்கம் பண்ண போகிறேன். இந்த தையலை காட்டி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வெட்டி விட்ருங்க. எனக்கு இப்போ நான் வெட்டினதே கரெக்டாக இருந்துச்சு, அதனால் எனக்கு தேவையில்லை.
இந்த மாதிரி 100 அடிக்கும் நாங்கள் அடிப்போம். அப்படியே சாப்பிட்ணுன்னு அடித்து அதை பார்க்கவே அழகாக இருக்கும். அப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கம் அடிக்கும்போது கொஞ்சம் போகிற லேசாக தள்ளி விடணும். அன்றைக்குமே தள்ளி கொடுக்கணும். சொன்னேன் இல்லையா, எக்ஸ்ட்ரா இருந்தால் விட்டுருங்க. இப்போ இதுக்கு நான் வெல்க்ரோ வைக்க போகிறேன். இப்போ முடிஞ்ச அளவு இங்கே எங்கே சென்டராக இருக்கோ அதை பார்த்து வைக்க போகிறேன். இதெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன்னு பார்த்தேன், எடுத்து வைக்காமல் தைக்க வந்தாச்சு. சரி, இருந்தாலும் ஓகே, இது ஒத்துக்காமல் பாருங்கள். வெல்க்ரோ இப்போ நான் சென்டர் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா அந்த இதில் ஸ்கேல் சென்டர் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு ஒயிட் நூலே போடுங்க. இப்போ நான் திருப்பி மாற்றி அடிக்க முடியாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு போயிட்டே வாங்க. சில பேர் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு போகாமல் பண்ணுவாங்க. பட் ஒரு தொழில் பண்ணும்போது இது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நாளாக நிற்கும். இல்லை நம்ம அடித்தா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போக தேவையில்லை. தொழிலாக பண்ணும்போது முடிஞ்சளவு நேசித்து பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நீளத்தை நீங்கள் பார்த்துங்க, இங்கே இருக்குது, கரெக்டாக இருக்குது. வச்சாச்சு. இப்போ கைப்பிடி வைக்கணும். கைப்பிடி வைக்கும்போது எப்பயுமே இந்த ஓரத்துலேருந்து வைங்க. வைக்கும்போது முடிஞ்சளவு அதை பார்த்துக்குங்க, நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோம்னு. இந்த போகிற அளவுக்கு இங்கேயும் செக் பண்ணி வச்சுக்கிட்டு என்றைக்குமே கோரை நகர்ந்து நகர்த்தி கொடுங்க.
மடிச்சாச்சு. இப்போ இந்த இடம் இப்படி 1/2 இன்ச்சு மடிச்சுக்கணும். 1/4 இன்ச்சு மடிச்சுக்கிட்டு வைக்கணும். ஓரமாகவே அடிங்க. எவ்வளோ ஓரமாக அடிக்கணும் அவ்வளோ ஓரமாக அடிங்க. முடிஞ்சாலும் இது வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக வைங்க. இல்லைன்னா கை வந்து ஒரு கை பெருசாகவும் ஒரு கை சிறுசாகவும் வந்துடும். அதை பார்த்து கவனம் வைங்க. 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு, 3/4 இன்ச்சுனா 3/4 இன்ச்சு, 1.25 இன்ச்சுனா 1.25 இன்ச்சு, அது மாதிரி வைங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு சைடு பீஸ் எடுத்து அடிக்க போகிறோம். சைடு பீஸ் நான் சொன்னேன் இல்லையா, 1/4 இன்ச்சு மடக்கிறது. அந்த 1/4 இன்ச்சுக்கு இது மடக்கி அந்த கைடுக்கான போனாலே 1/4 இன்ச்சு தான். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டேப் இது நான் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சது இதுல தெரியாமல் இருக்குங்க. இப்போ இது 2 அளவு ஒரே அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரே அளவு இருக்குது. இந்த பக்கம் பார்த்துங்க ஒரே அளவாக இருக்கு. இப்போ இதை வந்து சென்டிமீட்டர் கணக்கில் எடுக்கணும். என்னென்னா இப்போ பாருங்கள், இது எவ்வளோ இருக்கு, 20 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ ஒரு பக்கம் 20, இன்னொரு பக்கம் 20, 20 20 41. இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும்.
இது வந்து 11 இருக்குது. அப்போ 41 ஒரு 11ஐயும் 41 அதாவது 10 சாரி 20 ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 41 ப்ளஸ் ஒரு 10. அப்போ 51. இந்த 51 5 இருக்குது. இப்போ இந்த பேக்கோட நீளத்தை நம்ம இப்போ சென்டிமீட்டர் அளவில் எடுக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னா 60 இருக்கும். 24னா 60 தான். இப்போ 60 மைனஸ் 51 அப்படின்னா 8.5 இன்ச்சு, 8.5 சென்டிமீட்ரு, எல்லாமே சென்டிமீட்ரு. இப்போ 8.5 சென்டிமீட்டரை 2 பார்க்கணும். அப்போ 2 எடுக்கும்போது 4.25 சென்டிமீட்ரு. இப்போ இங்கேருந்து 4.25 சென்டிமீட்ரு வைக்கணும். இங்கேயும் 4.25 சென்டிமீட்ரு வைக்கணும். அதாவது 1 2 3 4 4.25 இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் வருவிக்குங்க. எப்பயுமே கோரை வந்து ஒரு கோரை கொஞ்சம் உருகிடும், சில டைம் உருகாமல் இருந்துடும். அப்படி இருக்கும்போது இந்த சென்டிமீட்டர் கணக்கை எடுத்துக்கிறணும், அதுதான் நல்லது. ஏன்னா ஒரு டைம் கோரை உருகும்போது என்ன ஆயிருக்குன்னா இதாயிரும். இல்லைன்னா அந்த கோட்டு கணக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கோட்டு கணக்கு வரும்போது 10 1 வரும். அந்த மணி கணக்கில் வரும்போது எப்பயுமே டேப்பு ஒவ்வொரு பைக்கும் டேப் வச்சு அழைச்சி அடித்தாதான் இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பை இப்படி எடுத்து வச்சுட்டு அடிக்கலாம். எப்போ முடிஞ்ச அளவு லைட்டாக திருப்பும்போது மட்டும் இழுங்க, அதுக்கப்புறம் இழுக்காதீங்க, பிடிச்சிக்குங்க. அதாவது இழுத்துக்குங்க, ரொம்ப இழுத்துறாதீங்க. இழுத்தா பேக் வந்து ஒரு மாதிரி வருங்க. இப்போ கொண்டு வரும்போது கரெக்டாக 10 இன்ச்சுக்கு வருது. பவுடர் போட்ட அளவு கரெக்டாக கொண்டு வந்தாச்சு. இப்போ கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன், பாருங்கிட்டா தெரியுது கரெக்டாக வருதுங்களா. இந்த இடம் கரெக்டாக வரணும். இப்போ இந்த இடம் பொசிஷனை இப்படி வச்சு இந்த இடத்துலையும் இப்படியே கொண்டு வந்து இந்த சென்டர் இருக்கு பாருங்க, இந்த சென்டரை கொஞ்சம் கரெக்டாக வச்சு இப்படி மடித்து இப்படி மடிக்கணும். இப்படி மடித்து வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இப்படி வெயிட் வைக்கணும். இந்த பக்கம் அடிச்சுட்டு நான் சொல்கிறேன்.
யூடியூப் வீடியோ எடுக்கும்போது என் பொண்ணு பேசிகிட்டு இருக்கேன், ஏதாவது பண்ணு ஏதாவது இல்லை. ஏன்னா அந்த சைடு நான் தைக்க மாட்டேன், அதனால் என் பொண்ணு சிரிக்குது. என் பொண்ணுக்கு தான் அவங்க தான் தப்பாங்க. நான் பேசிக்கிட்டு கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பேன், அதனால நான் தைக்க மாட்டேன். நமக்கு இந்த பொறுமையாக உட்காந்துலாம் தைக்க தெரியாது. என் பொண்ணுக்கு தான் உட்காந்து தப்பாங்க, அதனால் நான் தைக்கிறத பார்த்து அவங்க கொஞ்சம் சிரிக்கிறாங்க. இது நம்மகிட்ட ஒர்க்கர் வேலை பார்க்குறாங்க தனியாக, வீட்டில் வச்சு வேலை பார்த்து கொடுப்பாங்க, அது வேறு. இந்த மாதிரி யூடியூப் இந்த மாதிரி போடும்போது சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே என் பொண்ணுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். சூப்பராக நம்மளுக்கு இந்த பேக் பண்ணியாச்சு. இந்த பேக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டில் வச்சுக்கிட்டு வெயிட் வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கரெக்டான அளவில் பொசிஷனில் வச்சு இதை மாதிரி ஒரு கல் இருக்குது இப்படி வச்சிடணும். வச்சுட்டிங்கன்னா இந்த பேக் அப்படியே ஸ்டிஃபாக சூப்பராக நிற்கும். வச்சுட்டோம்னா நிற்கும். இதுதான் வெயிட் வச்சுருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.